பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழ்ந்து நரகத்தை தேடி போகிற வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே. தினம் தினம் யுத்த களத்தில் நின்று ஜெயிக்க வேண்டும். தினம் தினம் நாம் ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நம்முடைய ஓட்டமானது இறுதியில வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஓட்டமாய் முடிய வேண்டும் பிரியமானவர்களே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது, இந்த பூமியானது எந்த ஒரு மனிதனுக்கும் நிரந்தரமான இடமே அல்ல. நமக்கென்று சொந்தமான நித்திய காலமாய் வாழக்கூடிய, நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டமானது இடையில நின்றுவிட வேண்டும் என்று சொல்லி சத்ரு என்கிற சாத்தான், பிசாசானவன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இப்படிப்பட்ட அநேக உலக ஆசைகளை நம்முடைய ஓட்டத்தின் நடுவிலே கண்களை சிதறடிக்கும்படியாய் கண்களுக்கு முன்னதாய் கொண்டு வருகிறான். அவைகளிலே பார்வையை சிதறடித்தோமை ஆனால் கட்டாயம் ஓட்டம் இடையில முடிந்து விடுகிறதா இருக்கிறது. பரலோகத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 3:11 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரீடத்தை ஒருவரும் பறித்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜெய பொருளாகிய ஜீவ கிரீடம், நம்முடைய கிரீடம், அது நாம் சுதந்திரிக்க வேண்டியது. அதை மற்றவர்களுக்கு நாம் விட்டு விடாதபடிக்கு பற்றி கொண்டிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து என்கிற அந்நிய தேசத்தாரிடத்தில் அடிமைகளாயிருந்து விடுதலையாகி சொந்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டு செல்லும் பொழுது அங்கே அநேக சோதனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதில் விழுந்து விடுகிறார்கள். தேவ சித்தத்தை மறந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போகும் பொழுது ஏராளமானோர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர், லட்சங்கள் சொந்த தேசமாகிய கானான் தேசத்தை காண முடியாதவர்களாய் இழந்து போனார்கள் பிரியமானவர்களே. எபிரேயர் 3:9-11 வசனம் வரை, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். ஆதலால் 40 வருஷம் அந்த சந்ததியை நான் ஆரோசித்து அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அவர்கள் என்னை இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் வழுகி போகிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தபடியினாலே அநேகர் சொந்த இடமாகிய தேசமாகிய கானானை இழந்து விட்டார்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தில் இடறி விழுந்து விடாதபடிக்கு, பாதியில நின்று விடாதபடிக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னதாய் இருக்கிற பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை மாத்திரம் நோக்கி ஓடுவோம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓடுவோம். அப்பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி கிறிஸ்து இயேசுவுக்காக உதறி தள்ளி என்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறேன், ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். நாமும் கூட இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தில் ஜெயித்து கடைசி வரை, முடிக்கும் வரை நாம் ஜெயமுள்ள ஒரு ஓட்டம் ஓடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். சொந்த இடமாகிய நம்முடைய பரலோகத்தை நாம் சுதந்திரித்து வாழ்வோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.